ஹாய் கைஸ், திஸ் இஸ் பாலமுருகன் ராமலிங்கம் ஹியர். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4th February 2026. இது பார்த்தீங்கன்னா என்னோடய டைரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1,29,300. ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2,05,000. இது பார்த்தீங்கன்னா டே ப்ராஃபிட் அரௌண்ட் 2,69,000, 2,06,00,000. இது என்னோடய டைரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. என்னோடய ஃபஸ்ட்டு கோல் பார்த்தீங்கன்னா 1 crore ஃபஸ்ட்டு 5 lakh அச்சீவ் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2,05,000 நம்ம ஓவரால் போர்ட்ஃபோலியோ இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஓவராலாக 1,56,237. இது எல்லாமே நான் எஸ்ஐபி மூலமாக தான் பண்ணியிருந்தேன். டேரெக்டாக இந்த 15,000 1 lakh அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ணதில்லை. அது நீங்கள் இங்கேயே பார்க்க முடியும். இந்த யூடிஐயில் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் மந்த்லி சிப்பு 1,000 2,000 அந்த மாதிரி போயிட்டு இன்றைக்கி அது ஓவரால் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சிஸ் ஸ்மால் கேப்பும் ப்ளஸ் அந்த யூடிஐ நிஃப்டி 50 மட்டும்னா நான் உங்களுக்கு ஒரு மோர் தென் 4 years யூஸ் பண்ணிட்டேன், எஸ்ஐபி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மோத்திலால் ஓஸ்வால்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் ஆட் பண்ணது. இது குவாட்டோ ரீசெண்டாக தான் ஆட் பண்ணது. இன்றைக்கி இதில் ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 36,000. இன்றைக்கி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 5,000 உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் நீங்கள் பார்க்க முடியும். நான் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா March 30, 2021 1000 ஸ்டார்ட் பண்ணது. நடுவில் ஏன் இந்த டவுன் பார்த்தீங்கன்னா நான் பண்ண மிஸ்டேக் பெருசு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய இன்வெஸ்டிங்கை நான் வித்ட்ரா பண்ணது எல்லாமே விற்றுட்டு நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் திருப்பி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதில் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1,92,000 கிட்டே இருக்குது. இல்லைனா அதோட மேலேயே இருந்திருக்கலாம். பட் என்னென்னா இன்வெஸ்டிங் பற்றி தெரியாததுனால நான் இந்த தப்பை பண்ணிட்டேன். நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய நான் யூஎஸ் ஸ்டாக்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். எஸ்ஐபி ப்ளஸ் மந்த்லி பார்த்தீங்கன்னா 1,000 இல்லை 2 மாதத்துக்கு ஒரு 1,000 அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நான் யூஎஸ் ஸ்டாக்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதுவும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 years யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு $377 நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதோட ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்டு, அதாவது இந்தியன் ருப்பியில் சொல்லணும்னா 32,000 கிட்டே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அது ஓவரால் பார்த்தீங்கன்னா 48,000 சம்திங்கில் இருக்குது. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 15,851 இருக்குது. இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா யூஎஸோட பொறுத்த வரைக்கும் ரொம்ப வாலட்டிலிட்டி அதிகம். உங்களுக்கு திடீர்னு சடனாக ஏறும், திடீர்னு சடனாக இறங்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் இருக்கும். இந்த பேங்க் ஆஃப் அமெரிக்காவை தவிர டெஸ்லா, கூகுள், ஆப்பிள், அமேசான், இந்த இன்வெஸ்ட்கோன்றது பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி பண்ணிகிட்ருக்கேன். இந்த வேன்கார்டும் அதே தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த என்விடியா இதில் ரீசெண்டாக ஆட் பண்ணது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபஸ்ட் டைம் யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஆசையில் $1 $2ன்னு நான் இன்வெஸ்ட் பண்ணது. அதனால் இதெல்லாம் அதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ நான் ரீசெண்டாக நல்லா இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. இது பார்த்திங்கன்னா டெய்லி மந்த்லி ஒரு $2 $3ன்னு இந்த பேங்க் ஆஃப் அமெரிக்கா, டெஸ்லா, கூகுள், ஆப்பிள் அண்ட் அமேசான் இந்த மாதிரி தான் உங்களுக்கு. இது பேங்க் ஆஃப் அமெரிக்கா மட்டும் பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷனல் ஷேர்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. நம்ம முழுசாக வாங்க முடியாது, ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு வேல்யூ நம்மக்கிட்ட இல்லாதனால. ஆனால் பேங்க் ஆஃப் அமெரிக்கா மட்டும் பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு ஷேர் இருக்குது. அது நீங்கள் பார்க்க முடியும். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் தான் இருக்குது. நான் ஓவரால் என்னுடைய போர்ட்ஃபோலியோவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 2,05,338 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய இந்தியன் டைரக்ட் ஸ்டாக்கோட ஓவரால் வேல்யூ. இந்த 1,92,417 வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மியூச்சுவல் ஃபண்டோட ஓவரால் வேல்யூ. தென் இந்த 48,000 பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸோட ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஓவரால் வேல்யூ. டோட்டலாக பார்த்திங்கன்னா 4,45,800 கிட்ட நம்ம ஓவரால் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட்டில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வரல, ஒரு மோர் தென் 5 years கிட்டே எனக்கு ஆச்சு. நீங்களும் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சின்னதாக தப்பு பண்ணி கற்றுக்குங்க. நீங்களும் நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னோடய முதல் கோலான 5 lakhs போர்ட்ஃபோலியோவில் நான் நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் 55,000 தான் கம்மியாக இருக்குது.
அதுவும் நான் கூடிய சீக்கிரம் அச்சீவ் பண்ணுவேன். அச்சீவ் பண்ணும்போது அதுவும் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.